இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமிழ், அவ அவ்வளோ பேசிட்டு இருக்கா, நீ ஏன் அமைதியா இருக்க? உன்னை பத்தி இவ்வளவு சொல்றல்ல, அவங்களோட லட்சணத்தை நீ சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லாட்டி என்ன, நான் சொல்றேன். ஏய், தமிழை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ குடும்பத்தை பத்தி உன் இஷ்டத்துக்கு பேசுற? தமிழ் ஒண்ணும் ஏழை இல்ல. அவங்க அப்பா அவங்கள மகாராணி மாதிரி வளர்த்திருக்காரு. வறுமனா என்னன்னே தெரியாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரை நம்பி அத்தனை பேர் வேலைக்கு இருந்திருக்காங்க. தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம தன்னை நம்பி இருந்தவங்களுக்கும் வாரி வழங்கின புண்ணியவா அந்த மனுஷன். அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, எல்லா தகப்பனும் பண்ற மாதிரி தான் பொண்ணு கல்யாணத்தை சக்திக்கு மீறி நடத்தணும்னு நினைச்சதுதான். என்ன சொன்ன? கேவலமான குடும்பமா? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்களா? சொந்தம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உறவுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? கஷ்டம் வரப்ப கூட நிக்கணும். ஆனா நீங்க அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் மனமேடையிலேயே அந்த பொண்ணையும் குடும்பத்தையும் விட்டுட்டு ஓடி போயிருக்கீங்க. இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறமே, நாலு பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிங்களா? உங்க அண்ணன் தமிழ வேண்டான்னு சொன்னா, தமிழ் தான் தன்னோட சுயமரியாதைக்காக உன் அண்ணன் மாதிரி ஒரு சுயநலவாதிய வேண்டான்னு சொல்லியிருக்கா. என்ன வேற என்னமோ சொன்னியே, கடனுக்காக தலைமறைவா இருக்காங்கன்னு. தலைமறைவாலாம் இல்ல. அவங்க கிட்ட இருந்த மொத்த சொத்தையும் வித்து யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு தமிழ் அவங்க அப்பாவை தேடி சென்னைக்கு வந்திருக்கா.